கம்ப்ளீட் எல்லா பிரஸும் பார்த்துட்டு தான் வரேன். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? அனைவருக்கும் வணக்கம். இப்ப கரூருக்கு போயிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தேன். பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் நேராக சந்தித்தேன். அதே மாதிரி மார்ச்சுரிக்கு போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அட்மிட் ஆகிருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன். அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் மெயின் நமக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்தில் ஒன்று ஒன்று சொல்லலாம். பட் ஆக்சுவலாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப காலதாமதமாக வந்தது ஒரு விஷயம், ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை. அந்த வண்டி பக்கத்தில் வர வர ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு. கூட்டம் நெரிச்சல் அதிகமானதுனால எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் பாதி பேர் மேலே ஏறி நடந்ததுல தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் சின்ன குழந்தைங்க, இளைஞர்கள், பெண்கள் எல்லாமே அந்த வகையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் நான் அதுலேருந்து வெளியவே வரல, அதான் உண்மைங்க. அவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு துக்ககரமான நாளாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள், அந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தொடர்ந்து வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. அது ஒரு புரிதா இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடியோட நிகழ்ச்சியும் வந்தது, எங்க மீட்டிங்லயே வருது. எவ்வளோ நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு எல்லா மீட்டிங்லயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமா இருக்கு. நிச்சயமா அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்க மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது, வேற பக்கம் டைவர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாதா? அது க்ரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா? அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணுங்க. அந்த ஒரு வழி தான் இருக்கா? எவ்வளோ வழிகள் இருக்கு. எல்லா இடத்துலையுமே எங்க கூட்டம் நடக்குது அங்கதான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்றாங்க, ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும். அதே போல இந்த போதுமான பாதுகாப்புகள் வந்து கொடுக்கப்படுறது. ஏன்னா சிஎம்மோட நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 போலீஸ் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்றுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. தெரிஞ்சும் காவல்துறை வந்து மிக குறைவாக. இதுக்கு எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன். மறுபடியும் நீங்க கேட்குறீங்க, சொல்றேன். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இங்கே காவல்துறை சப்போர்ட்டாக இருப்பாங்க, மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கே நான் கண்கூட பார்த்தேன். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வழி நெடுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடின இடத்துல எண்ணி விரல் விடக்கூடிய அளவு கூட காவல்துறை இல்லை. இது கடந்த 20 வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இருக்கிறவங்க இப்ப அதை சந்திக்கிறாங்க. பல சவால்கள் இருக்குங்க, பல்வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருக்க போகுது அந்த ஆணையன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுதான் தெரியும். ஃபர்ஸ்ட் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். இப்பதான் இன்னைக்கு நாங்க அங்க இருந்தப்பதான் வந்தாங்க, ஒவ்வொரு பேஷண்டா போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பதை பார்ப்போம். அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை அவர் தான் நாங்கள் அமைச்சர், அதனால எல்லாருக்கும் அந்த ஒரு இது இருக்கு. அடுத்த 10வது நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் போறாரு அவரு. அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி 1 மணி நேரம் அவங்க யாரா இருந்தாலும். அதனாலதான் எல்லாருக்குமே இது என்ன, இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்க பேசுறாங்க. அந்த ஸ்பாட்லயே இதை தான் எல்லாரும் பேசுறாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், இதுக்கு அன்னைக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கம். வந்து பாத்தீங்கன்னா அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த லாக்அவுட் டெத், இந்த மாதிரி விஷயங்களை வந்து அமைச்சர்களோ, அதாவது துணை முதல்வர் வந்து தன்னோட பயணத்தை கேன்சல் பண்றது, முதல்வர் யாரும் போய் சந்திக்காத நேரத்துல இந்த விஷயத்துல இவர் மும்மரு காட்டுறதுக்கு இருக்காதுன்னு இருக்கு. இவ்வளோ உயிர் சேதம் எங்கேயா பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தான் இன்னைக்கு வந்து மாநாடுகள் நடத்துகிறோம், பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் 41 உயிர் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல நடக்குது.
அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்னைக்கு கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது. இது வந்து உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வா நான் பார்க்கிறேன். இது நல்லதில்ல நாட்டுக்கும் சரி மக்களுக்கும். மக்களுக்கும் வந்து நல்ல அவேர்னஸ் வரணும், விழிப்புணர்வு வரணும். எங்க குழந்தைங்களை கூட்டு போகணும், பெண்கள் எங்க போகணும் அப்படின்றதுல அவங்களும் புரிதல் வேணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் விஜய் கிட்ட கூட சொல்லியிருக்கேன். விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாதுகாப்பு மேல 4 பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க. உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க? வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நம்பி போனா அது எப்படி இருக்கும்? இப்ப எங்களுக்கெல்லாம் 2005 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்க தான் சப்போர்ட். எப்பயுமே காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க. இது தெரிஞ்ச விஷயம். இன்னும் விஜய் நிறைய கத்துக்கணும். அவர் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. அதனால இது மூலமா நீங்க பொறுத்திருந்து. last நன்றி. last question மேடம்.